ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்றைக்கி நம்ம இந்த சீரீஸோடைய பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன பாட்டில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்க, நம்ம ஹீரோயின் வந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களால நடக்க கூட முடிஞ்சிருக்காது வீட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ நம்ம ஹீரோ தான் தூக்கிட்டு வந்து பெட்லேயும் படுக்க வச்சுட்டு கிளம்பலான்னு போகும்போது யாரோ காலிங் பெல் அமுக்குறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த போலீஸ்காரன் தானே. அப்போ நம்ம ஹீரோயினும் எந்திரிச்சு போகும்போது ஹீரோவும் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறான். அப்புறம் என்ன, மேலே விழுந்துட ஹீரோயினும் கண் முழிச்சு பார்க்குறாங்க. அப்போ ஹேங் ஓவரில் தான் இருக்கிறாங்க. அதனால மறுபடியும் தூங்கிடுறாங்க. ஸோ இதனால ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ வெளியில் போனாலுமே மாட்டிப்பான் இல்லையா, அதனால சத்தமே போடாமல் ஹீரோயின் அப்படியே படுக்க வச்சுட்டு அமைதியாக இருக்கவும் இங்கே போலீஸ்காரனை பார்த்தீங்கன்னா சரி ஓகே ஹீரோயின் தூங்கிட்டாங்க போல, நம்ம போயிட்டு நாளைக்கு வரலாம் அப்படின்னு கிளம்புறாரு. அப்படி கிளம்பும்போது நம்ம ஹீரோடைய ஃபோன் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருது. அவ்வளோதான், ஹீரோ பதறி போய் ஐயோ இந்த நேரத்துலேயே அடிக்கணும் அப்படின்னு வேகமாக அதை ஆஃப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க. இங்கே இந்த போலீஸ்காரன் வந்து என்னது இது ஃபோன் அடிக்குது, அப்போ ஹீரோயின் வந்து முழிச்சுதான் இருக்காங்களோ அப்படின்னு மறுபடியும் ஹீரோயினுடைய பேரை சொல்லிட்டு அந்த கதவை திறந்து உள்ள வர ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனுக்கு பாசம் எல்லாம் தெரியும்ல. அப்படி மெல்ல உள்ள வந்து ஹீரோயினை கூப்பிட்டு பார்க்குறான். ஸோ ஹீரோயின் வந்து தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஓ நல்லா தூங்கிட்டு இருக்கிறியா, அது போக இன்னைக்கு ரொம்ப குடிச்சிருக்கிற போல, எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்காத அப்படின்னு அவனா பேசிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட. நம்ம ஹீரோ எங்கடா போனா அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கிற கபோர்டில் ஷூவெல்லாம் கழட்டிட்டு இதெல்லாம் எனக்கு தேவைதான் அப்படின்னு புலம்பிக்கிட்டு அப்படியே வெளியில் வரான். அப்புறம் என்ன, அங்கேருந்து நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறான். ஸோ கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் ஆகுது. நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கிறான். ஸோ ஹீரோயினுக்காக அந்த பிரேக்ஃபாஸ்ட்லாம் சமைச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் அப்படியே டயர்டாக முழிக்கிறாங்க. என்னது இது ரொம்பவே டயர்டாக இருக்குது, நேற்று ரொம்ப குடிச்சிட்டோம் போல அப்படின்னு வரும்போது உடனே இந்த ஃப்ரெண்டு பொண்ணு நேற்று ரொம்ப குடிச்சிட்ட போல, உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தது ஹீரோ தானா அப்படின்னதும் ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. ஆமாம் நம்ம நேற்று எப்படி வந்தோம் அப்படின்னு முடிச்சிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு பொண்ணும் ஹீரோ தான் உன்னை தூக்கிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. அது எப்படி நீ சொல்கிற, அதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லும்போது தான் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு ஒரு நோட்ஸை காமிக்கிறான். அதாவது நம்ம ஹீரோ எழுதி வச்சுட்டு தான் கிளம்பியிருக்கிறான். ஸோ என்ன எழுதியிருக்குன்னா, அடுத்த வாட்டி குடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க, அதையும் தாண்டி ஹேங் ஓவர் போனதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணு, என்னால் முடியலை அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கும்போது தான் இங்கே நம்ம ஹீரோயினுக்கு நேற்று அவள் பண்ண அட்டகாசம்லாம் ஞாபகம் வருது. ஐயோ இப்படி எல்லாமா பண்ணி வச்சுட்டோம், பயங்கர அவமானமாக போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுடைய அந்த லாயர் ஃப்ரெண்டு கிட்ட இனிமேல் கம்பெனியில் எவனுமே கெட் டுகெதர் வைக்கக்கூடாதுரா அப்படின்னு சொல்லும்போது நம்ம லாயர் ஃப்ரெண்டு தான் அது எப்படி கம்பெனின்னு இருந்தால் இதெல்லாம் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இப்படிலாம் நீங்கள் வைக்காம விட்டிங்கன்னா யாருமே வேலைக்கு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்ல. நீ மட்டும் என்ன ரெகுலராக வேலையாக பார்க்குற, அங்கங்கே அடிக்கடி எங்கேயோ ஓடி போய்ட்ற, என்ன விஷயம் தான் தெரிய மாட்டேங்குது அப்படின்னதும் ஐயோ நான் வேற ஏதோ மறந்துட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டான். ஸோ இப்போ கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோனுடைய கம்பெனிக்கு வந்துட்டான். அங்கே நம்ம செக்ரட்டரி வந்து அவருக்கு தேவையான ஃபைல்ஸ்லாம் வந்து சைன் வாங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ பார்த்து நீங்கள் இந்த மாதிரி எங்கள் கூடலாம் வரமாட்டீங்கன்னு நினச்சேன், ஆனால் நேற்று எப்படி வந்தீங்கன்னு தெரியல அப்படின்னதும் ஹீரோக்கும் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. ஓ அதுவா, அதாவது என் கூட வேலை பார்க்குறவங்கள நான் தானே நல்லா பார்த்துக்கணும், அது ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னதும் ஓ சர்ப்ரைஸா அப்படின்னா நிறைய இதுக்கு நானே உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறேன், நானே உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்ல. சைன் வாங்கிட்டல தேவையில்லாமலாம் பேசக்கூடாது, கொஞ்சம் வெளியில் போறியான்ற மாதிரி நைஸாக அந்த செக்ரட்டரியை அனுப்பி வச்சிடறான். அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு வந்திருப்பாங்க. அது போக அவளுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் படி இன்னைக்கு என்ன பண்ணணும்னா அந்த ரைவல் பையன் இருக்கான்ல அவனுடைய மொபைல் ஃபோனை காப்பி பண்ணணுமா. ஸோ இதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்து நம்ம ஹீரோயின் டேரெக்டாக நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி அது எப்படி மாற்ற முடியும், அதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் உனக்கு இன்னைக்கான வேலை, ஒழுங்காக மாத்திர வெளியே பாரு. ஆமாம் எப்படி ஹேங் ஓவர்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு டவர் கிடைக்கலங்க அப்புறம் கூப்பிட்றேன்ற மாதிரி கட் பண்ணிடுறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரைவலும் அந்த இடத்துக்கு வரான். நம்ம ஹீரோயினை பார்த்து நேற்று வாங்கின அடியில் நீ வரமாட்டேன்னு நினச்சேன், மறுபடியும் வந்திருக்கிற, பரவாயில்ல அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு உள்ளே போயிட்டான். அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம கிம் இருக்கார் இல்லையா, அதான் அசிஸ்டன்ட். அந்த அசிஸ்டண்ட்டை பார்த்தீங்கன்னா ரைவலுடைய அப்பா இருக்கார்ல, அதான் வைஸ் சேர்மன், அவரை மீட் பண்ணி இந்த ரைவல் பண்ண மோசடி பணம்லாம் இருக்கும்ல அந்த பணத்துக்கான ஃபைல் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கிறான். அதை பார்த்த இந்த ரைவலுடைய அப்பாவும் இவ்வளோ மோசடி பண்ணியிருக்கானா, இது என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு அவருடைய பையனை மீட் பண்ண போறாரு. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த ரைவல் என்ன சொல்லிட்டு இருக்கானா, இன்னைக்கு என்னென்ன மீட்டிங் இருக்குது, ஸோ இந்த மாதிரியான மீட்டிங்லாம் எனக்கு கரெக்டாக கூப்பிட்டுரு, அது போக மத்தியானம் இந்த ஷெட்யூல்லாம் இருக்குது அப்படின்னு விசாரிச்சுட்டு நம்ம ஹீரோயினை வெளியில் அனுப்பி வைக்க. வெளியில் வந்ததுமே அந்த ரைவலுடைய அப்பா வந்துட்டுறாரு, பயங்கர ஆக்ரோஷமாக வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ரைட்ரா இன்னைக்கு ஏதோ பெரிய சம்பவம் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது அவர் உள்ள போய் அவருடைய பையனான அந்த ரைவலை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இந்த மாதிரி பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்ல, அவன் பார்த்தீங்கன்னா ஏன் என்ன இப்போ அடிக்கிறீங்க, எல்லாமே நான் உங்க நல்லதுக்காக தானே பண்றேன், இப்படிலாம் பண்ணாமல் இருந்தா ஹீரோ அந்த கம்பெனியை உங்ககிட்ட கொடுத்துருவானா, நியாயப்படி அது உங்களுக்கு வர வேண்டிய கம்பெனி அப்படின்னு சொல்ல. உடனே இந்த வைஸ் சேர்மனும் அதுக்குன்னு நீ முட்டாள்தனமான காரியம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பியா அப்படின்னு அந்த இடத்துல உட்காந்துட. ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருக்கிறான். என்ன அவருடைய பையனே போட்டு இப்படி அடிக்கிறாருன்ற மாதிரி இங்க நம்ம ஹீரோயின் வெளியில இருக்காங்கல்ல அவங்களுக்கும் இந்த சவுண்டு கேட்டிருக்கும். அப்ப அந்த அப்பா என்ன சொல்றாருன்னா, தேவையில்லாத வேலை எதுவும் பண்ணிட்டு இருக்காத, உனக்கான வேலையை மட்டும் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா உள்ள நம்ம ஹீரோயின் வந்துட்டுறாங்க.
இதை பார்த்த ரைவலும் சாக்காகிறான், என்ன இந்த பொண்ணு உள்ள வந்துட்டான்ற மாதிரி. அவன் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி என்னுடைய பாஸ்க்கு இந்த டைம்ல ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னதுமே இதை கேட்ட வைஸ் சேர்மனும், ஓ நீ புதுசா சேர்ந்திருக்கிற செக்ரட்டரியா, ஸோ செக்ரட்டரினா எப்படி இருக்கணும்னு தெரியுமா, இப்படிதான் இடையில வந்து நீ பேசிட்டு இருப்பியா, நான் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஹீரோயினையும் திட்டுட்டு அவருடைய பையனையும் திட்டுட்டு கோவத்துல அங்கிருந்து கிளம்பிட்டுறாரு. இங்க நம்ம ஹீரோயின் எதுக்குள்ள வந்திருப்பாங்கன்னா, இந்த ரைவலை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருந்திருப்பாங்க, அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக. அதனால அந்த ரைவலும் ஹீரோயினை பார்த்து எதுக்கு இடையில வந்து இன்டர்ஃபியர் பண்ண அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க கொஞ்ச நேரத்துல இங்க இருக்கிற மேனேஜர் கூட உங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, ஸோ அதனால இந்த நிலைமையில அவர் உங்களை பார்த்தாங்கன்னா உங்களுக்கு தானே கொஞ்சம் இதுவா இருக்கும், அதனால தான் அப்படின்னு சொல்ல, ஓ என்னை பார்த்து நீ பாவப்படுறியா, நான் என்ன பாவப்படுற மாதிரியா இருக்கேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் ஏதோ பேசி சமாளிக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அவனும் அப்படியே ஃப்ரீயாக விட்டுறான். இருந்தாலும் நம்ம ஹீரோயின் நல்லது தானே பண்ணியிருக்காங்க, ஸோ ஹீரோயினை நினச்சி கொஞ்சம் நல்ல எண்ணம் வருது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலே அந்த மேனேஜர் வரான். அப்போ இந்த ரைவலும் கொஞ்சம் இதை கீழே தள்ளி விட்டுட்டு அவங்ககிட்ட என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு இதுக்கு முன்னாடி நான் அவங்ககிட்ட சொன்னதை நீ பண்ண ஆரம்பிச்சிட்டு அப்படின்னதுமே அவன் சாக்காகிக்கிட்டு, சார் அது ரொம்பவே ரிஸ்க் ஆச்சு அப்படின்னதும், இங்கே பாரு உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது நான், என் பேச்சை மட்டும்தான் நீ கேட்கணும், எது நல்லது எது கெட்டது எது ரிஸ்க் இல்லைன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு பயங்கரமா திட்டி விட்டுட்ட. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் பார்த்துட்டு என்னடா பண்ண சொல்றான் ஒண்ணுமே புரியலையன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். அடுத்தது நம்ம ரைவல் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து கோவமா வெளியில போறான். இதை பார்த்த நம்ம ஹீரோயின், சார் உங்களுக்கு மத்தியானம் ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னதும் எல்லா மீட்டிங்கும் கேன்சல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அவன் போன கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. உடனே என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் பஞ்சு எடுத்துட்டு வேகமா அந்த ரைவல் பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்த நம்ம ஹீரோ வந்து ஷாக் ஆகிடுறான் கேமரால, இவன் என்ன புதுசா பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி. அதே டைம்ல அந்த ரைவலும் ஒரு லிஃப்ட்ல ஏற ஹீரோயினும் அந்த லிஃப்ட்டுக்குள்ள ஏறிடுவாங்க. நீங்க என்ன பண்ற, ஒழுங்கா வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். ஸோ ஹீரோயின் அப்படி தனியா விட முடியாது இல்லையா, அதுக்காக தான். உடனே இந்த ரைவலும் அந்த லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ண டக்குன்னு நம்ம ஹீரோ காலை வச்சு மறைச்சிடுறான். அப்படியே கண்ணாலே ஹீரோயினை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோயின் அவனுடைய காலிலே ஒரு எத்து விடுவாங்க பாருங்க. அவ்வளவுதான், காலும் வெளியில போயிருது, லிஃப்ட்டும் க்ளோஸ் ஆயிடுது. எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த மாதிரி பண்ணுவா அப்படின்னு வெளியில நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்க, உள்ள இந்த ரைவலும் ஷாக் ஆயிடுவான். என்ன பண்ற நீ அப்படின்னதும், இல்லைங்க உங்களுக்கு அடிபட்டு இருக்குது, ரத்தம் வருது, இந்த நிலைமையில அவர் பார்த்தாருன்னா உங்களுக்கு தான் கொஞ்சம் கெட்ட பேரு, அதனால தான் அப்படின்னு சொன்னதுமே உடனே அவன் கேமரா ஓப்பன் பண்ணி பார்க்கறான். பார்த்தா உண்மைக்குமே ரத்தம் வரும். அந்த ரத்தத்தை நம்ம ஹீரோயினே பார்த்தீங்கன்னா தொடச்சி விட்றாங்க. ஸோ இது மூலமா இன்னுமே ரொம்ப நல்ல பேர் வாங்கிட்டா. கரெக்டாக இப்போ லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருக்கிறான். ரொம்ப தூரம் ஓடி வந்திருப்பான் போல. எவ்வளோ தைரியம் இருந்தா நீ என்னுடைய காலையே மிதிப்ப அப்படின்னு டைலாக் பேசிட்டு இருக்கும் போதே ரைவல் அப்படியே அவனை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பவும் நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அந்த ரைவல் பின்னாடியே போக ஆரம்பிச்சிட்டேன். பரவாயில்ல, ஹீரோவுக்கு கொஞ்சம் அவமானமே இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த ரைவலும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட, நீ என்னையே ஃபாலோ பண்ணி வா, நான் ஒரு முக்கியமான மீட்டிங் போறேன்ற மாதிரி கூட்டிட்டு போயிட. நம்ம ஹீரோவுக்கு பயங்கர பொசிசிவ் ஆகுது. எவ்வளோ தைரியம் இருந்தா இவன் இந்த மாதிரி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெளியில இருக்கிறான். அதே டைம்ல ஒரு முக்கியமான மீட்டிங் ரைவல் போயிட்டு இருக்கான் இல்லையா, வெளியில வந்து இந்த அசிஸ்டன்ட் தான் காரை திறந்து ரெடியா இருக்கிறான். ஆனா அவன் தானே இவனுடைய அப்பா கிட்ட போட்டு விட்டது தெரிஞ்சிருக்கும். அதனால என்ன வேவு பார்த்துட்டு இருக்கியா, என் கூட்டெல்லாம் நீ வர வேணாம் அப்படின்னு அவனை தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை கார்ல ஏத்திட்டு கூட்டிட்டு போறான். இங்க நம்ம ஹீரோ பயங்கர ஆக்ரோஷத்துல வெளியில வந்து இவங்களுடைய வண்டியில ஏறி சீக்கிரமா அந்த வண்டியை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆக்ரோஷத்துல இருக்க, என்ன நீங்க இன்னைக்கு ரொம்ப கொந்தளிக்கிறீங்க, அப்படி ஹீரோயின் ஏதாவது பண்ணிட்டாளா இல்ல ஹீரோயின் மேல அக்கறை அப்படின்னதும், பேசாம வண்டி ஏற்றா அப்படின்னு காலெல்லாம் தூக்கி மேல வைக்கிறான். என்ன இது புது பழக்கம் அப்படின்னு லாயர் ஃப்ரெண்டு கேட்கும்போது ஹீரோ அப்படியே புலம்ப ஆரம்பிக்கிறான். ஹீரோயின், நீ வேற மெத்தடை யூஸ் பண்ணிருக்கணும், ஆனா அந்த ரைவல் முன்னாடியே என்னுடைய காலை எத்தி முடிச்சிட்டல, உன்னை விட மாட்டேன் பாரு அப்படின்னு கத்திட்டு இருக்க. அப்படின்னா அவன் காலை மீச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிண்டல் அடிச்சு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். பேசாம வண்டி எடுக்கிறியா, இதெல்லாம் நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல வர்றது தான் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்த அவனும் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டு ஃபாலோ பண்ணி போறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் எங்கே வந்திருக்காங்கன்னா, ஒரு சீக்கிரட்டான ஒரு சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அதாவது இந்த இடத்துல பெரிய பெரிய மீட்டிங்லாம் நடக்கும் போல. அதனால விதவிதமாக சாப்பாடுலாம் இருக்க நம்ம ஹீரோயினை பார்த்து, இன்னைக்கு நல்ல காரியம் பண்ண, நல்லா சாப்பிடு அப்படின்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அந்த பெரிய பெரிய ஃபுட்டெல்லாம் எப்படி சாப்பிடணும்னு தெரியல. அவங்க பாட்டுக்கு அப்படியே கிண்டிட்டு இருக்கும்போது லைட்டாக அவனுடைய ட்ரெஸ்ல வந்து கரைப்பற்றும். ஐயோ தெரியாம பட்டுருச்சுங்க அப்படின்னு சமாதானப்படுத்தும் போது, ஒன்றும் பரவாயில்ல, என்கிட்ட வேற ட்ரெஸ் இருக்குது, காரில் வந்து இன்னொரு ட்ரெஸ் இருக்கும், அதை எடுத்துட்டு வாப்போ அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சுட்ட. நம்ம ஹீரோயினும் வெளியில வராங்க. வெளியில வந்து காரோடைய டிக்கி ஓப்பன் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ அவனுடைய காலத்துக்கு மேலே வைக்கிறான். அப்படியே கெத்தா வைக்கிறானா. இதை பார்த்த ஹீரோயின், ஐயோ இவனா அப்படின்னு வேகமா தனியா இழுத்துட்டு போயிட்டு, அவன் மட்டும் இங்க பார்த்தானா நம்மளுடைய ஆப்ரேஷன் வந்து ஃபெயில் ஆயிடும் அப்படின்னதும் ஹீரோயின் கையில ஒரு பென்ட்ரைவ் கொடுத்து, இது அவனுடைய போன்ல சொருகி ஒழுங்கு மரியாதையா அவனுடைய போனை காப்பி பண்ற, இல்லனா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய காலை ஆட்டி காட்டுறான். நல்லா ஏறி மிதிச்சல்ல, ஒழுங்கா சீக்கிரம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட. நம்ம ஹீரோயினும் ஹீரோ போனதுமே ஹீரோ திட்டிட்டு அவ பாட்டுக்கு பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரா. இங்க வந்து பார்த்தா அந்த ரைவலை காணும். அவன் வந்து ரெஸ்ட் ரூம் போயிருக்கான் போல. அவனுடைய போன் எங்க இருக்கும், ஸோ இதுதான் கரெக்டான சான்ஸ்ரா அப்படின்னு சொல்லி டக்குன்னு போன் எடுத்து அந்த பென்ட்ரைவ் சொருகிட அதை வந்து இங்க இருந்து ஆக்சஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபுல் டேட்டாவையும் இங்க காப்பி பண்ணிட்டு இருக்காங்க. கேமராவையும் ஹேக் பண்ணி அந்த ரைவல் எங்கெங்க வந்திருக்கான்ற மாதிரி
பார்த்துட்டு இருக்கேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 90% கிட்ட வந்துச்சு. ஆனால் அவன் இந்த கதவு கிட்டே வந்துட்டான். உடனே ஹீரோயின் கிட்ட அதை எடுத்துருன்ற மாதிரி வான் பண்ணுறாங்க. ஆனால் எடுத்தா ஃபெயில் ஆயிரும் இல்லையா? டக்குன்னு கதவு ஓப்பன் ஆகுது. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபோன் மேலே இவங்க எடுத்துகிட்டு வந்த சட்டையை வச்சுட்டு இந்த சட்டை ரொம்பவே பிராண்டடான சட்டை போல அப்படின்னு எடுத்து காமிக்கிறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க இப்போ, நீ அதை ஓரமாக அங்கே வை அப்படின்னு சொன்னதுமே சரிங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம ஹீரோயினும் அந்த சட்டையை வைக்கிற கேப்பில் அந்த பென்ட்ரையும் உருவிட்டுறாங்க. எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. அது போக உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அந்த ஃபோனுடைய பாஸ்வேர்டு எப்படி போட்டாங்கன்ற மாதிரி. ஆக்சுவலாக லிஃப்ட்டில் வச்சு நம்ம ஹீரோயின் அவளுடைய ஜூமிங் பவரை வச்சு அவனுடைய கண்ணிலேயே இந்த ஃபோன் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும் இல்லையா, அதை வச்சு அவனுடைய பாஸ்வேர்டை நோட் பண்ணி இருந்திருப்பாங்க. அது மூலமாக தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இங்கே அடுத்தது நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நீ இப்போ கிளம்புன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அனுப்பி வச்சுட. வெளியில் காரில் நம்ம காய்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவனுக்கு என்னென்ன மீட்டிங்ன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதில் 1 மணிக்கு ஏதோ ஒரு சீக்ரெட்டான ஒரு ஆள் கூட ஒரு மீட்டிங் போல, அந்த மீட்டிங்காக தான் இந்த ரைவல்காரன் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறான். சரி ஓகே, இப்போ நமக்கான பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது தான். அந்த மீட்டிங்கை நம்ம தான் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா இந்த டீம் கூட வந்து ஜாயின் பண்ணிக்க. அடுத்தது என்ன பிளான்ன்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்க. பிளானா, இதுதான் இனிமேல் நம்மளுடைய மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, இவங்க எல்லாருமே ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்க மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஹோட்டலுக்கு தானே மீட் பண்ண வராங்க. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம லாயர் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் ஒரு மருவை வச்சு மாறு வேஷம் போட்டு நேராக அந்த ரைவலை மீட் பண்ணுறதுக்கு அவன் போகிறான். ஏன்னா இவன் தான் அந்த கிளையண்ட்டுன்ற மாதிரி. அதே சமயத்தில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவன் தான் அந்த ரைவல் மாதிரி வேஷம் போட்டு ஒரு இடத்துக்கு போகிறான். ஏன்னா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டது கிடையாது. அதனால தான் அதே மாதிரி ஒருத்தர் மாஸ்க் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரான். இங்கே நம்ம ஹீரோயினும் அங்கே ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குற லேடி மாதிரி வேஷம் போட்டிருக்காங்க. ஸோ கரெக்டாக அவன் வரவும் அவங்ககிட்ட உங்களுக்கு எந்த ரூமுக்கு போகணுன்ற மாதிரி கேட்டதுமே அவனும் ஒரு ரூம் பேர் சொல்கிறான். அந்த ரூமுக்கு கரெக்டாக நம்ம ஹீரோயின் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிறது யாருன்னா நம்ம ஹீரோ தான். இங்கே நம்ம லாயர் ஃப்ரெண்ட் அவனை எப்படி சமாளிச்சுட்டு இருக்கானா, இங்கே பாருங்க, உங்களுடைய பேர் தானே கங், நீங்கள் எங்கள் கம்பெனியில் ஒருத்தர் கூட சீக்கிரட்டாக கான்டாக்ட் வச்சுக்கிட்டது எங்களுக்கு தெரிய வந்துருச்சு. அதனால நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பெரிய பிரச்சனை இருக்குன்றது எங்களுக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னு அவன் ஒரு சைடு மண்டையை கழுவிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதே இதை தான் சொல்கிறான். அதாவது இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நான் அந்த பெரிய கம்பெனிலேருந்து வரேன், நீங்கள் அந்த ரைவலை மீட் பண்ணணுன்றதுக்காக தானே வந்தீங்க. நான் அந்த கம்பெனியை சேர்ந்த இன்ஸ்பெக்ஷன் டீமை சேர்ந்தவன். ஸோ வந்து அந்த ரைவல் வந்து மாட்டிக்கிட்டான். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட டீல் வச்சுக்கிட்டது அவனுக்கு தெரிய வந்துருச்சு. அதனால உங்கள் கம்பெனிக்கு இது மூலமாக பிரச்சனை வராமல் இருக்கணும்னா நீங்கள் இதை இங்கேயே முடிச்சுட்டு அடுத்தது அவனை மீட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொன்னதுமே அவன் பதறி போயிட்டான். ஐயோ, எனக்கு இதுவும் வேணாம் ஒன்றும் வேணாங்க, நான் எந்த டீல்லையும் இனிமேல் சைன் பண்ணல, என்னை ஆளை விட்டுருங்க, நான் எந்த பிரச்சனைக்கும் வரல அப்படின்னதும், பிரச்சனை வந்து வெளியில் வராமல் இருக்கணும்னா நீங்கள் அந்த ரைவலை கான்டாக்ட் பண்ணுறதோ எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இவனை சமாதானப்படுத்தி அனுப்பிட, அந்த சைடு லாயர் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா அவனை சமாதானப்படுத்தி அனுப்பிடுறான். எப்படியோ இவங்க 2 பேரும் போட இருந்த டீலை வந்து இவங்க எப்படியோ பிளான் பண்ணி கேன்சல் பண்ணிடுறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயினையும் யாரோ ஃபோட்டோ எடுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா இந்த அசிஸ்டண்ட் வசமாக மாட்டிக்கிட்டாங்கன்றது நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் அந்த சைடு ரைவலை பார்த்தீங்கன்னா அவன் போட்ட டீல் வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு செம கோவத்தில் வெளியில் பார்த்தா இந்த அசிஸ்டன்ட் இருக்கிறான். என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, நான் ஃபாலோ பண்ணல, நான் சொல்றத நீங்க கேட்கணும் அப்படின்னு இந்த ரைவலுடைய கையே பிடிச்சி திருக்கிடுறான். ஸோ அந்த ரைவல் வந்து அசிஸ்டண்ட்டுக்கு கொஞ்சம் பயப்படும் இல்லையா, அதனால இரு நான் உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்னு கோவத்தில் சொல்லிட்டு அங்கேருந்து கார் எடுத்துட்டு கிளம்பிடுறான். கட் பண்ணால் நைட் ஆகுது. இந்த சைடு நம்ம லாயர் ஃப்ரெண்டையும் அந்த ஃப்ரெண்டு பொண்ணையும் காமிக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டு பொண்ணு நம்ம லாயர் ஃப்ரெண்டை சாப்பாடு வாங்கி தரேன்ற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா லாஸ்ட்டாக அந்த பேக்கரிக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். நம்ம லாயர் ஃப்ரெண்டு தானே சேவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதனால ஸோ அந்த லாயர் ஃப்ரெண்டுக்கு பாருங்க ரொம்ப சந்தோஷம். அப்படியே சந்தோஷமா ஒரு கடைக்கு சாப்பிட போக, அதே டைம்ல இந்த சைடு நம்ம செக்ரட்டரி இருக்கார் இல்லையா, அவர் ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி வைஸ் சேர்மன் வந்து உங்களுக்கு பிளைண்ட் டேட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு, உங்களை கூப்பிட்டு விட்டாரு அப்படின்னதும் நம்ம ஹீரோ டைம் பார்த்துட்டு ஐயோ என்னால் வர முடியாது, கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னதுமே இந்த செக்ரட்டரி என்ன சொல்றாருன்னா, நான் சொல்றேன்னு எதுவும் தப்பா நினச்சிக்காதீங்க, ஆனால் எனக்காக நான் ஒன்று கேட்குறேன், தயவு செஞ்சு இந்த பிளைண்ட் டேட் அட்டென்ட் பண்ணுங்க, ஏன்னா வைஸ் சேர்மன் மேலே வச்சிருக்கிற மரியாதைக்காகயாவது, இல்லைன்னா அவர் ரொம்பவே கஷ்டப்படுவார், சும்மா போய் பார்த்துட்டு வந்துருங்களேன் அப்படின்னு கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பேச, சரி என்னமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பி பிளைண்ட் டேட்டுக்கு ரெடியாக வரான். ஸோ அங்கே வந்து பார்த்தா அந்த பொண்ணு இருக்கிறா, அதான் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த பொண்ணு சிரிச்ச முகமாக உட்காந்துருக்க. இந்த வைஸ் சேர்மனு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேரும் பேசி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட இன்ட்ரோ பண்ணிட்டு இருக்கிறா. நம்ம ஹீரோவுக்கு எப்படி பேசி அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறது சமாளிக்கிறதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சிட்டு இருக்க. அந்த பொண்ணு கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு இருக்கிறான். கடைசியில் அவள் பேசுறத தாங்க முடியாம இவ்வளோ எப்படி கழட்டி விடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. சரி ஓகே நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நான் பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்கிறேன், அதனால இதை எப்படியாவது வந்து கெடுத்து விடு அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணிட. அதை பார்த்த நம்ம ஃப்ரெண்டுக்காரன், நானும் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன் அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோக்கு மெசேஜ் பண்ணி விட்டுறான். ஏன்னா அவனுடைய ஆசை என்னன்னா அந்த ஃப்ரெண்டு பொண்ணு கூட உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தானே. அதனால உட்காந்து
உட்காந்து பேசிட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. யாருக்கிட்ட இருந்துன்னா அந்த போலீஸ் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து தான். ஸோ போலீஸ் ஃப்ரெண்டை தான் இவளுக்கு பிடிக்குமே, அதனால என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம், எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னதுமே நான் உடனே வரேன்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு பொண்ணு சொல்லிடுவாளாம். இதை கேட்ட நம்ம லாயர் ஃப்ரெண்டு அப்படியே சோகமாயிடுவான். சோகமாகி இந்த மாதிரி நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல இந்த ஃப்ரெண்டு பொண்ணும் ஓ அப்படியா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது மறுபடியும் அவளுடைய ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஹீரோயின் கிட்ட இருந்து தான் இந்த மாதிரி போலீஸ் ஃப்ரெண்டு உன்னை சாப்பிட கூட்டா வந்துடாத, ஏன்னா அவனுக்கு டீன் டோனிக் ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிட்டது தெரிய வந்துருச்சு, அதை பற்றி விசாரிக்கிறதுக்காக தான் உன்னை கூப்பிட்டு இருக்கிறேன், வந்துடாத அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிட. உடனே நல்ல வேலை தப்பிச்சண்டா அப்படின்னு லாயர் ஃப்ரெண்டை பார்த்து இந்த மாதிரி மீட்டிங் கூட அப்புறம் பார்த்துக்கலாம், சரி ஓகே என்ன கிஃப்ட் அது அப்படின்னு ஐசா கேட்க ஆரம்பிக்கிறா. என்னாச்சு நீ போகலையா, போலீஸ் ஃப்ரெண்டு கூப்பிட்டானே அப்படின்னும் போது அதுவா அது அவன் வந்து நம்ம அந்த டீன் டோனிக் ஃபெஸ்டிவலில் போய் அந்த லோக்கல் கேங்ஸ்டரை பிடிச்சோம்ல ட்ரக் விற்கிறவங்கள அதை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கானா, போனா நான் மாட்டிப்பேன் அப்படின்னதும் ஐயோ ஹீரோயின் அங்கே மாட்டிட்டா இருக்காங்க, அவளை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன்னு நம்ம லாயர் ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட பேச போயிடுறான். ஸோ என்ன பேசுறானா, இந்த மாதிரி ஹீரோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டான், அவனுடைய அரேஞ்ச் மேரேஜ்க்கான பிளானை வந்து நீ ஸ்பாயில் பண்ணி விடணும், ஏதோ பிளைண்ட் டேட் நடந்துட்டு இருக்குதான் அப்படின்னதும் அது எதுக்கு நான் பண்ணணும், எனக்குன்னு அதான் வேலை அப்படின்னதும் இங்க பாரு உன்னுடைய தங்கச்சி எல்லாம் அவன் வந்து காப்பாத்திருக்கான்ல உனக்காக, அதே மாதிரி அவனுக்காக நீ பண்ணிதான் ஆகணும், இந்த ஒரு வாட்டி எப்படியாவது பண்ண அப்படின்ற மாதிரி ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறான். உடனே நம்ம ஹீரோன் வர வழி இல்லாம நேரா அந்த போலீஸ் ஃப்ரெண்டு கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் வந்துடுச்சு, நான் கிளம்புறேன், நீ வேணா இன்னொருத்தங்க கூட உட்காந்து சாப்பிடு அப்படின்னு இவங்களுடைய இன்னொரு ஃப்ரெண்டை கோர்த்து விட்டுட்டு இவன் ஐசா எஸ்கேப் ஆகிட்டான். இங்க நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு லாயர் ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஃபோன் பேசி முடிச்சிட்டியா, இப்போ அடுத்தது என்னது, ஏதோ என்கிட்ட தரப்போறேன்னு சொன்னீங்க கிஃப்ட், அது என்னது அப்படின்னதும் அவன் அப்படியே அமைதியா இருக்கிறான். அப்படின்னா நீ ஏமாத்திட்டியா, அடப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பலான்னு போகும்போது ஒரு நிமிஷம் இரு, அப்படின்னா நீ சாப்பிட்டுட்டு போக தான் வந்தியா அப்படின்னதும் சரி ஓகே உனக்கு ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அதுவா சரி ஓகே நம்ம பக்கத்தில் உள்ள ஒரு கேம் சென்டர்ல போய் விளையாடலாம், தோத்தவங்க ஜெயிச்சவங்களுடைய ஆசையை நிறைவேற்றணும் ஓகேவா அப்படின்னதும் சரி வா போலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கேம் சென்டருக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க போய் பார்த்தா இந்த ஃப்ரெண்டு பொண்ணு எல்லா பாயிண்ட்டையும் அசால்ட்டா தூக்கிட்டு இருக்கிறா, அந்த அளவுக்கு பயங்கரமா விளையாடுறா. இந்த லாயர் ஃப்ரெண்டு பாவம் அவ்வளோ பில்டப்பா பேசிட்டு வந்திருப்பான், ஒரு இதுல கூட ஜெயிச்சிருந்திருக்க மாட்டான். அதுலயும் ஒரு பஞ்ச் பண்ணா அதோடைய வேல்யூ எந்த அளவுக்கு இருக்குன்ற மாதிரி காட்டுற ஒரு பஞ்சிங் பேக் இருக்கும் இல்லையா, அதை குத்திட்டு ஏப்பாடி இதுலயாவது நம்ம ஜெயிக்கணும்டா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. ஆனா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அதையும் குத்தி ஜெயிச்சிட்றா. அப்புறம் என்ன இந்த பொண்ணு அசால்ட்டா ஜெயிச்சிட, சரி ஓகே சொல்லு என்ன உனக்கு ஆசை, அதை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னதும் அவளும் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே என்ன ஃபாலோ பண்ணி வா நான் சொல்றேன்ற மாதிரி கிளம்பிட. இந்த சைடு இந்த ரைவலை தான் காமிக்கிறாங்க. அவன் கூட ஒருத்தர் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னப்பா அது உன்னுடைய அப்பா ஹீரோக்காக பிளைண்ட் டேட்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு, அதை பத்திலாம் உனக்கு தெரியாதா, இதே ரெஸ்டாரண்ட்ல தான் அந்த மீட்டிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் அப்படியே பயங்கர ஷாக்கிங்ல பார்த்துட்டு இருக்கான். அதே டைம்ல இங்க நம்ம ஹீரோக்கு அவகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு தெரியாம இருக்கணும் இல்லையா, அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இன்னொரு பொண்ணை பார்த்து சிரிச்சிட்டு இருப்ப அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் முழிக்கிறான். இவ என்ன பிளானோட வந்திருக்கான்ற மாதிரி. அப்ப நம்ம ஹீரோயின் காதுல பிளான் பி அப்படின்னு சொல்ல அப்பதான் புரியுது எல்லாம் அந்த ஃப்ரெண்டுக்கார அனுப்பினதான் போலன்ற மாதிரி. ஸோ என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி நான் தான் இவருடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்ற மாதிரி பில்டப்பா விட்டுட்டு இருக்கேன். அதே சமயத்துல இந்த சைடு அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் லாயர் ஃப்ரெண்டை எங்க கூட்டிட்டு வந்திருப்பானா, அவளுடைய பேக்கரிக்கு இந்த மாவு பசைனும் போல அதுக்காக தான் கூட்டிட்டு வந்திருப்பா. ஸோ இது வந்து இவனுக்கும் ரொம்பவே பிடிச்சது தானே, சரி ஓகே அவ கூட சேர்ந்து இதையாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே கையெல்லாம் மடக்கி விட்டு சூப்பரா பார்த்தீங்கன்னா மாவு பண்ணிடுறதுக்காக ரெடி ஆகுறான். ஆனா ஒழுங்காவே பண்ணியல. இந்த பொண்ணு தான் இரு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு அந்த லாயர் ஃப்ரெண்டோடைய கையை பிடிச்சலாம் சொல்லி கொடுக்க அவன் அப்படியே சொர்க்கத்துக்கே போயிடுறான். அதே சமயத்துல இந்த நம்ம ஹீரோயின் வந்து இவர் வந்து என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு, ஸோ இவருக்கு எந்த பொண்ணையும் பிடிக்காது என்ன தவிர அப்படி இப்படின்னு பீலா விட்டுட்டு இருக்க. இது அந்த பிளைண்ட் டேட் பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு என்கிட்ட இவர் மறைச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல சரி ஓகே நீங்க என்னமோ பண்ணுங்க நான் கிளம்புறேன், நானே உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுறேன், அது மட்டும் இல்லாம தக்க சமயத்துல உங்களுக்கும் நான் பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு கோவத்துல பேசிட்டு அவ கிளம்பிட்டான். அவ போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ அவளை தள்ளி விட்டுறான். என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ அப்படின்னதும் எனக்கு என்ன ஆசையா, இதெல்லாம் நான் என்ன பிடிச்சா பண்ணேன், எல்லாம் பிளான் பி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தூரமா அந்த செக்ரட்டரி நின்று எட்டி பாக்குறத நம்ம ஹீரோயின் பார்த்துட்டா. ஐயோ இவர் மட்டும் பார்த்துட்டா அவ்வளவுதானே அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவுக்கும் பயமாகுது. இவர் ஆல்ரெடி நிறைய நினைச்சு வச்சிருக்காரு, இப்போ உன்னை மட்டும் பார்த்தாருன்னா அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போயிரும், அதனால அந்த கண்ணாடியை போட்டுக்கோ, அவர் இங்க வந்து பாக்குறதுக்குள்ள நம்ம மாடிக்கு போயிடலாம், என்னுடைய ரூம் அங்க இருக்கும், அதுக்கப்புறம் அவர் போனதுக்கு அப்புறம் நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே போக ஆரம்பிக்க. தூரமா நின்று பாத்தீங்கன்னா அந்த செக்ரட்டரியும் என்ன பொண்ணு வா, இந்த பொண்ணு தான் எல்லாத்துக்கும் காரணமா யாருன்ற மாதிரி எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கிறாரு. இவங்களும் ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி எப்படியாவது வெளியில போயிடலாமான்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. ஆனா வழியில அவர் இருக்கிறதுனால இவங்களால ரூமுக்கு போறதை தவிர வேற வழியும் கிடையாது. சரி ஓகே ரூமுக்கே போயிடுவேன்னு சொல்லி அப்படியே லிஃப்ட் பிடிச்சி மறைஞ்சு போறாங்க. இந்த செக்ரட்டரியும் யார் இந்த பொண்ணு தான் அந்த பிளைண்ட் டேட் பொண்ணை வந்து கோவமா போறதுக்கு காரணமா
அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயினும் அந்த ரூமுக்கு வந்துட்டான். ஸோ ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் மெல்ல எட்டி பார்த்தா அந்த செக்ரட்டரியை வந்து கிளம்பியிருப்பாரு. ஸோ நம்ம ஹீரோ கிட்ட அவர் கிளம்பிட்டாரு, ஸோ நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு வயிற்றுலேருந்து சத்தம் வர ஆரம்பிச்சிருது. ஓ நீ சாப்பிடலையா, ஸோ அப்போ சாப்பிட்டுட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் அப்படியே ரூமை சுற்றி முற்றி பார்க்குறா. ஓ இந்த ரூம் தான் நீ இருக்கிறதா, அவ்வளோ லக்ஸரியஸாக இருக்குதே அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் உனக்கு இன்னைக்கு ட்ரீட் வைக்கிறேன், என்னுடைய பிளைண்ட் டேட்டை வந்து நீ கெடுத்து விட்டதுனால உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோ அப்படின்னதும் ஹீரோயினுக்கும் ரொம்பவே சந்தோஷம். அவளுக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணுறா. அதாவது இந்த தள்ளுவண்டி கடையில் இருக்கிற ஒரு சூப்பரான சாப்பாடு போல. இதை நம்ம ஹீரோயின் விரும்பி விரும்பி சாப்பிட ஆரம்பிக்க ஹீரோ வந்து இதெல்லாம் சாப்பிடுவியான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான். இது எவ்வளோ டேஸ்டாக இருக்கும் தெரியுமா, இந்தா ஒரு வாய் வச்சு பாரு பார்ப்போம் அப்படின்னு மெல்ல ஹீரோ கிட்ட கொடுக்க வர ஹீரோவும் சரி சாப்பிடலான்னு போவான். ஆனால் மறுபடியும் ஹீரோயினை வாயில் வச்சிருவாங்க. அதே டைமில் இந்த சைடு நம்ம ஃப்ரெண்டு பொண்ணும் லாயர் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மாற்றி மாற்றி விளையாடிட்டு மாவு பணிஞ்சிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு கரெக்டாக போலீஸ் ஃப்ரெண்டு வந்துடுறான். ஓ இதுதான் நீ முக்கியமாக பண்ணுற வேலையா, சரி ஓகே இதுக்கு முன்னாடி நீ டீன் டோனிக் ஃபங்க்ஷனுக்கு ஃபெஸ்டிவலுக்கு போனியா அப்படின்னு கேட்கும்போது, சேச்சே நாங்கள் எதுக்கு அங்கே போக போகிறோம், நான்லாம் அங்கே போகலையே, அது போக அந்த இடமும் எனக்கு பிடிக்காது அப்படின்னு போய் சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக லாயர் ஃப்ரெண்ட் வந்து எஸ் ஆகிடலாம் அப்படின்னு மெல்ல எந்திரிச்சு போக ஆரம்பிக்கிறான். ஓ நீங்கள் தான் இந்த பொண்ணுடைய புது ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்கும்போது அந்த லாயர் ஃப்ரெண்டும் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு மெதுவாக எதேதோ சொல்லி சமாளிக்க, சரி ஓகே நான் அப்புறம் உங்ககிட்ட தனியாக விசாரிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறான். அப்புறமா நம்ம லாயர் ஃப்ரெண்டும் சரி ஓகே நானும் கிளம்புறேன் அப்படின்னு கோவமாக கிளம்பும்போது, என்ன நீ அதுக்குள்ளே கிளம்பிடியா அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாரு நீ என்ன மாற்றி மாற்றி இருக்கிற, அவர் வந்தால் வேற மாதிரி பிஹேவ் பண்ணுற, என்கிட்ட வேற மாதிரி பிஹேவ் பண்ணுற, டபுள் ஃபேஸ்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக என்னன்னா அந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு போலீஸ்காரனை பிடிக்கும் இல்லையா, அதனால அவன்கிட்ட கொஞ்சம் வேற மாதிரி பேசுவா, இவன்கிட்டையும் அதே மாதிரி டோனில் பேசுவான் இல்லையா, அதனால தான் கொஞ்சம் கோவமாக பேசுகிற மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு நம்ம அசிஸ்டன்ட் என்ன பண்ணுறாருன்னா, அவர் பிளைண்ட் டேட் அப்போ நம்ம ஹீரோ கூட அந்த ஹீரோயின் இருந்திருப்பாங்கல்ல அந்த ஃபோட்டோவையும் எடுத்துட்டு அதை ரைவல் கிட்ட காமிச்சு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், அதுவும் ஹீரோக்காக அப்படின்னதும் இவன் செம்ம டென்ஷன் ஆகிட்டான். அப்போ அவன் என்ன வேவ் பார்த்தாளா, சரி ஓகே அவள் எங்கே இருக்கா அவளை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு இவனுக்கு அவங்களுடைய இதெல்லாம் தெரிய வந்துடுது. அதே டைமில் இந்த சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு அங்கே இருந்த பீரெல்லாம் அப்படியே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சும்மாவே நிறைய குடிப்பாங்கல்ல அந்த மாதிரி எக்கச்சக்கமாக குடிக்க ஆரம்பிச்சிட, சரி ஓகே குடிச்சியா நிறைய குடிச்சிடாத நம்ம கிளம்பலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து சோஃபாவில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவ்வளோதான் ஹீரோக்கே ரைட்ரா நம்மளே பிரச்சனையை விலையை கொடுத்து வாங்கிட்டோமே, சரி ஓகே இவளை என்ன பண்ணுறது தூக்கிட்டு தூங்க வைக்க வேண்டியது தான் அப்படின்னு அவளை அலைக்கா தூக்கிட்டு பெட்ரூம்க்கு வந்து அவளை படுக்க வச்சுட்டு தலைவணி எடுத்துட்டு தேவையில்லாத வேலை எனக்கு அப்போதே அவளை அனுப்பியிருக்கலாம், இப்போ பாரு நான் வெளியே போய் படுக்க வேண்டிய நிலைமை அப்படின்னு சோகமாக வெளியில் வந்து அப்படியே படுக்கிறான் சோஃபாவில். அதே டைமில் ஒரு ஸ்ட்ரேஞ்சரை காமிக்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி சம்மந்தமாக ஏதோ ஒரு டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு, கம்பெனியில் ஏதோ பண மோசடி பண்ணுற மாதிரி. ஸோ அது யார் என்னன்றதை காமிக்கல, அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் காலையில் ஆனால் நம்ம ஹீரோ வந்து பெட்ல இருந்து கண் முழிக்கிறான். அடா என்னடா அப்படின்னு நமக்கே சாக்கா இருக்கும். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஹீரோ மேலே கை போடுறாங்க. அப்போ தான் ஹீரோக்கும் சுயநினைவு வரும். கண்ணை முழிச்சு பார்த்தா ஹீரோயின் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. ஐயோ நம்ம எப்போ இங்கே வந்தோம் அப்படின்னு மெல்ல கை எடுக்க ட்ரை பண்ணும்போது ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிருமா. அவ்வளோதான் பதறி போன நம்ம ஹீரோயின் வேகமாக அதை ஆஃப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரியாமல் அதை அட்டன் பண்ணிட நம்ம ஹீரோயினும் அந்த தூக்கத்திலேயே அந்த ஃபோனை வந்து எடுக்க வருவாங்க. அப்படி எடுக்க வரும்போது தான் கண் முழிக்கிறாங்க. முழிச்சு பார்த்தா ஹீரோ மேலே ஹீரோயின் இருக்கிறாங்க. அவ்வளோதான் மிரண்டு போய் பார்க்குறாங்க. அதோட இந்த பார்ட்டையும் முடிக்கிறாங்க. ஸோ செமையாக இருந்துச்சுல்ல, போக போக இன்னுமே சூப்பராக இருக்கும். அதுவும் இன்னொரு 5 பார்ட் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் என்ன பண்ண போகிறாங்க, அந்த ஸ்ட்ரேஞ்சர் யாரு, அது மட்டும் இல்லாமல் ஃபோனை வேற இப்போ அட்டன் பண்ணிட்டான் இல்லையா, அந்த ஃபோனில் இருந்தது யாரு அப்படின்னு இன்னுமே இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போவாங்க. ஸோ சீக்கிரமாக அடுத்த வீடியோ பார்த்துடலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.